சென்னை முழுசும் திமுக மிகப்பெரிய வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க களத்திலேயே பாப்பீங்க. அதனாலதான் வில்லிவாக்கத்துல பர்மிஷன் கொடுத்துட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு போக சொன்னாங்க நம்மளுடைய காவல்துறை. அந்த காவல்துறை யார் செயல்பட வைக்கிறது? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதனால தான் பிரஸ் மீட் கொடுத்தேன். அவர் ஒரு பிரச்சாரத்தை திருப்பி முடக்கிட்டு இருக்காங்க. உடனே டிவி டிபேட் ஈவினிங் ஓடிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தை முடக்குவது தமிழக வெற்றி கழகமா இல்ல காவல்துறையான்னு? தமிழக வெற்றி கழகம் எதுக்குப்பா முடக்க போகுது பிரச்சாரத்தை? டிவில இருக்கவங்க எல்லாம் பேக்கேஜ்ல காசு வாங்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமலேயே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க பர்மிஷன் கேட்கிறோம். லெட்டர் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? வில்லிவாக்கத்துக்கு காலையில 12 to 1 கொடுத்தாங்க. டி நகருக்கு நாங்க கேட்ட பர்மிஷன் 2 to 6. ஏன்னா இங்க இருந்து போகக்கூடிய டைம் ஆயிடும் அப்படின்னு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்து போயிடுவோம். 2 to 6 பர்மிஷன் கொடுத்துட்டு 1 மணி நேரத்தை அதை கேன்சல் பண்ணிட்டு திடீர்னு 2 to 3 சும்மா 1 மணி நேரம் பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா எங்க மேல பழி சொல்லணும்ல, அதிகமான கூட்டம் வந்துச்சுன்னா திருப்பி கரூர் மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்கணும்ல. இதுதான் திமுக இன்னைக்கும் காவல்துறை வச்சு செயல்பட்டு இருக்கு. எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் பிரச்சனையா இருக்கட்டும், டிரைனேஜ் இஷ்யூவா இருக்கட்டும், குடிக்க தண்ணி குழாயில கூட வீட்டுல வரல, வாழ்க்கை ஃபுல்லா கேன் வாட்டர் வாங்கி காசு போயிடுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பிரச்சனைகளை கடந்த 10 நாளா நான் எந்த வண்டி யூஸ் பண்ணாம எல்லா தெருவுகளையும் நடந்து யாரு சொல்றாங்களோ நானே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுகளுக்கு பிரச்சனைகளை உறுதியாக சரி செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியும் சத்தியத்தையும் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதும் நீங்க கொடுக்கணுங்கிறத நான் சொல்லி உங்கள ஒரு மகனா, உங்கள ஒரு தம்பியா, அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா என்ன அக்செப்ட் பண்ணி, ஒரு அரசியல்வாதி எல்லாம் பார்க்காதீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்ப வேணா ரீச் பண்ணலாம். நாளையில இருந்து ஒரு நம்பரை வில்லிவாக்கத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். எப்ப வேணா என்ன ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி 24 மணி நேரமும் என்ன ரீச் பண்ணக்கூடிய நம்பரை நாளைக்கு டிக்ளேர் பண்ண போறேன். எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நான் நிப்பங்கிறத சொல்லி உங்களோட நான் ஏதோ எலெக்ஷன் நின்ன ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் எம்எல்ஏ இல்லாம உங்களோட என்னுடைய வாழ்க்கை முழுசும் என்னுடைய பயணத்தை உங்களோட தொடரணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.